இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் வந்திருக்கோம். இங்கே உள்ள கல்வெட்டுகளையும் அதோட வரலாறுகளையும் பற்றி பார்க்க போகிறோம். மலையை ஒட்டி இருக்க காட்டுப்பகுதியில் 1 கிலோமீட்டர் நடந்தால் இந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம். காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் போய் கொஞ்சம் நேரம் சுற்றி கடைசியாக இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பெயர் காரணமும் நாகமலை மேலேருந்து இந்த காடுகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இங்கே பொன்னு அரச்சாலையம்மன் அப்படிங்கிற கோயில் இருக்குது. அரச்சாலையம்மன் குடியிருக்கும் ஊர் அரச்சாலையூர் அப்படின்னு மாறுச்சு. பின்னாடி இதுவே மருவி அரச்சலூர்னு மாறுச்சு. ஈரோட்டிலேருந்து காங்கயம் போகிற வழியில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்குது. இதுக்கடுத்து இங்கே உள்ள நாகமலைக்கு நம்ம போவோம். இந்த மலையோட உச்சியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. மலை மேலே முருகன் கோயில் இருக்குது. மலையோட வடக்கு புறம் அடிவாரத்தில் பாண்டியன் பாறைங்கிற இடத்துல இந்த கல்வெட்டுகளை பார்க்க முடியும். இந்த மலையை சுற்றி அடர்ந்த காடுகள் அமைஞ்சிருக்கு. நம்ம மலை மேலே ஏறி இந்த மலையை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிவாரத்துக்கு போய் இந்த கல்வெட்டுகளை பார்ப்போம். மலை மேலேருந்து கல்வெட்டுகள் இருக்க பகுதிக்கு வரணும் அப்படின்னா மேலே கரடிப்பாறை, வழுக்குப்பாறை, பாண்டியம்பாறை வந்து வரலாம். ஆனால் அது கரடு முரடான வழிகளாக இருக்கும். அதனால் குறுக்கு வழியில் முயற்சி பண்ணாமல் நேர் வழியிலே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாகத்தோட உருவத்தை பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்க. இதனால கூட நாகமலைன்னு பேர் வந்திருக்கலாம். இந்த இடம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாலும் இந்த ரோட்டு மேலே மட்டும்தான் இதோட அறிவிப்பு பலகைகள்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வர்றதுக்கு ஒரு சரியான பாதையோ ஒரு வழியோ இங்கே கொடுக்கவே இல்லை. அதனால் வரும்போது நம்ம பார்த்து வரணும். ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். அங்கே ஒரு முகடு தெரியுது பாருங்க, அதுதான் அந்த குகை. இப்போ நம்ம ஏறி வந்துட்டோம். இதுக்குள்ளே நீ உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். 1960 ஈரோட்டை சேர்ந்த எஸ் ராஜுங்கிற புலவர் இந்த இசைக்கல்வெட்டுக்களை கண்டுபிடிச்சார். சுதேசமித்திரன், செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற பத்திரிகைகளில் இதை வெளியிட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது தாளை எழுத்துக்கள். இதுக்கு பக்கத்திலே 2 பேர் நிற்கிறது மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு கல்வெட்டு இருக்குது. இது யார் எழுதினது இந்த தாளை எழுத்துக்களை அப்படின்னு அடுத்து ஒரு சிற்பம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்னென்னங்கிறது நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் 5 எழுத்துக்கள், மேலேருந்து கீழே 5 எழுத்துக்கள் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா தா தை தா தை தா. மேலேருந்து கீழே படிக்கும்போதும் தா தை தா தை தா அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்லார் பாலை அப்படிங்கிற பட வடிவ இசைக்குறிப்புகளை எழுதியிருக்காரு. பாலைங்கிறது 2 வகைப்படும். ஒன்று வட்டப்பாலை, இன்னொன்று சதுரப்பாலை. இங்கே எழுதியிருக்க எழுத்துக்கள் சதுரப்பாலை வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தாளை எழுத்துக்களை யார் எழுதினாங்கங்கிற விவரம் இதில் எழுதியிருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எழுதும் புனருத்தான் மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கல்வெட்டில். காசு மணி பரிசோதகரான தேவன் சாத்தன் இந்த கல்வெட்டுக்களை தொகுத்தான் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சிற்பம் பழங்காலத்தில் செதுக்கினது இல்லை, சமீபத்தில் செதுக்கினது தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்க உருவங்கள் கல்வெட்டு காலத்தை சேர்ந்தது தான். இந்த கை அசைவுகள் பார்க்கும்போது தாளை இசைக்கு நடனமாடும் செய்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 வருட சிறப்புகள் இங்கே இருந்தாலும் இங்கே சிலர் இந்த மாதிரி கண்ட இடத்துல இருக்கிறது ஏதாவது இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. இது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயமாக இருக்குது. இந்த தாளை எழுத்துக்களை எழுதினது காசு மணி பரிசோதகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காசு மணி பரிசோதகர்னால் இங்கேருந்து கொடுமணல் ரொம்பவே பக்கம். இந்த கொடுமணலில் காசு மணிகள் எல்லாமே செய்வாங்க. இந்த மணிகள் செஞ்ச பின்னாடி வாடிக்கையாளர்கள் அந்த மணிகளை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மணிகள்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்கிறவர் இங்கே தாளை எழுத்துக்களை எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க. சமணர்களோட படுக்கைகள் இங்கே இருக்குது.
2000 வருடத்துக்கு முன்னாடி சதுரப்பாலை வட்டப்பாலை வடிவங்கள் வந்து ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு. அதில் சதுரப்பாலை வடிவத்தை தேவன் சாத்தன் இங்கே எழுதியிருக்காரு. இங்கே ஒரு அழகான பஸ் ஸ்டாப் இருக்குது. 4 ரோட்லே ஒரு ஓரமாக ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. வெயிலில் சுற்றிட்டு இங்கே வந்து உட்காரும்போது ரொம்பவே இதமாக இருக்குது. மறுபடியும் வேறு ஒரு இடத்துல அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.